தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என நினைக்கிறது என கம்பம் தொகுதியில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவார பகுதியில் கம்பம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கம்பம் தொகுதியில் தான் அமோக ஆதரவை பெற்று விடுவேன் என்ற பயத்தில் திமுகவினர் தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் இடையூறு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பணம் விநியோகம் செய்து வருவதாகவும் புகார் கூறிய ஜெகநாத் மிஸ்ரா இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திலும் காவல்துறையினரிடமும் புகார் அளித்துள்ளதாக கூறினார். நடைபெற இருக்கக்கூடிய கம்பம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை தாங்கிக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஆங்காங்கே எங்களுடைய பிரச்சாரத்திற்கு இடையூறாகவும் நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் இடையூறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று அதற்கெல்லாம் மேலே சென்று இந்த இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவிலே ஓட்டுக்கு பணத்தை வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள்.